வணக்கம். வாங்க இன்றைக்கி நாங்கள் நம்ம சேனலில் பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸியானதுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம வில்லேஜ்லலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதை வீட்டில் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். மெயினாக என்ன வேணும்னா அதுக்கு பச்சைப்பயிறு, பாசிப்பருப்புன்னு சொல்கிறோம்னா பச்சைப்பயிறு, அதை எடுத்துக்கணும். அதை நான் இப்போ 1.5 கப் போட்டிருக்கேன். அதை நம்ம வேக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றி வேக வச்சிடலாம், நல்லா வெந்துடணும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொழுக்கட்டை செய்கிறதுக்கான அரிசி மாவு, தேங்காய், அப்புறம் நாட்டு வெல்லத்தை வச்சு தான் செய்யணும். வெல்லத்தை வச்சு செஞ்சால் தான் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நான் முந்திரி பருப்பு தேவையான வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஏலக்காய் கண்டிப்பாக நீங்கள் போட்டாகணும் வாசத்துக்கு. இதுதான் மெயினான இன்க்ரீடியன்ட். இதுக்கு பால் கொழுக்கட்டைக்கு பால் இல்லைன்னு கேட்கக்கூடாது. இது பேர் தான் பால் கொழுக்கட்டை, ஆனால் பால் ஊற்றுறது கிடையாது. நம்ம அதுக்கு பதிலாக தேங்காய் போட்டுக்கிறோம். நம்ம இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், அரிசி மாவு இது ஒரு 1.5 கப் எடுத்துருக்கேன் அரிசி மாவு. இதை அதோட உப்பு சேர்த்துட்டு சுடு தண்ணியை ஊற்றி பிசைஞ்சு எடுத்துங்க. இது வில்லேஜ்லாம் ரொம்ப ஃபேமஸுங்க. இது சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நானும் சின்ன பிள்ளையா இருக்கப்போ இது ரொம்ப விரும்பி சாப்பிட்டா ஒன்றுங்க. இது எங்கள் அம்மாட்ட அடிக்கடி கேட்பேன். இன்னமும் எங்கள் அம்மா ஊருக்கெல்லாம் போகிறப்ப எங்கள் அம்மா இதை செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ ஸ்பெஷலாகவே பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, பச்சைப்பயிறு ரெடியாக வெந்துட்டு இப்போ அதை ஒரு வேறு ஏனத்தில் பெரிய பாத்திரத்தில் நீங்கள் மாற்றிக்கிறோம். இப்போ அடுப்பில் வச்சுட்டே தான் மாற்றணும். நான் அடுப்பை எரியதை காட்டல, அதனால அடுப்பு. இதோட நம்ம வெல்லத்தை உடச்சி வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்க போகிறோம். இது ஒரு 400 கிராம் வெல்லம் இதில் சேர்க்குறேன். இப்போ நான் வெல்லம் சேர்ந்து வெல்லத்தோடு அந்த பாசிப்பருப்பும் அதை பச்சைப்பயிரும் நல்லா கொதிச்சுட்டுனா நல்லா கரையிற வரையும் நல்லா கிண்டிடுவோம். கரையட்டும். நல்லா கரைஞ்சி கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம கொழுக்கட்டை மாவு வச்சுருக்கோம்னா அதை அச்சில் முறுக்கு சுடுற அச்சு இருக்குல்ல, அதை வச்சு நம்ம புளிஞ்சிடலாம். அதான் நல்லது, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா வெந்துடும் அதுக்காக. ஸோ இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டு லைட்டாக கொதிக்கட்டும். அது கரைஞ்சிடும் இல்லைனா. அதனால் கேர்ஃபுல்லாக நம்ம அப்படியே மெதுவாக புளிஞ்சு அப்படியே கலக்கக்கூடாது. கரண்டி போட்டு கிண்டாமல் அப்படியே வச்சுங்க கொஞ்சம் நேரம். எல்லாத்தையும் புளிஞ்சாச்சு. இப்போ மூடி வைப்போம் கொஞ்சம் நேரம். அப்படியே வெந்துடும். இப்போ அந்த சிம்மிலே அது வெந்துடும். அது பாருங்கள், வெந்துட்டான்னு பார்ப்போம். இன்னும் வேகலை, இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இன்னும் 2 மினிட்ஸ் இருந்தால் அது வெந்துடும். அது இப்போ வெந்து அதோட சர்க்கரை அந்த பாசிப்பருப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகி அது கொஞ்சம் அப்படியே அந்த உங்களுக்கு பாயசம் அமெரிக்க வர ஆரம்பிக்கும். இப்போ அதோட தேங்காய் துருவலை சேர்த்துருங்க. மறுபடியும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடுவோம். கிண்டவே கூடாது. இப்போக்கி நீங்கள் கரண்டியை போட்டு கிண்டவே வேண்டாம். நல்லா கொதிச்சுட்டு இப்போ எல்லாம் உடைய ஆரம்பிச்சிருக்கோம் கரெக்டாக. இப்போ அதோட முந்திரி பருப்பு அரைச்சிருக்கோம். அதேமாதிரிக்கு ஏலக்காய் அரைச்சி அதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், லைட்டாக உடச்சி அப்படியே உடச்சி விட்டிங்கன்னா சூப்பராக அது உடஞ்சிரும். அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி சின்ன பீஸாக இருக்கும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அது நூடுல்ஸ் மாரிக்க கூட வரும், சைனீஸ் நூடுல்ஸ் மாரிக்க வரும். பட் அது இன்னும் கொஞ்சம் உடச்சி விட்டிங்கன்னா சின்ன உடஞ்சிரும். பாருங்கள் எப்படி அழகாக சூப்பராக வந்திருக்கு. வாவ்! நீங்கள் அவ்வளோதான், கொதிச்சு அது வெந்த பிறகு இறக்கிற வேண்டியதான். இப்போ நீங்கள் ரெடி டு சர்வ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இது தஞ்சாவூர் ஸ்பெஷல். என்ன பால் கொழுக்கட்டை சூப்பரா? வாவ்! சாப்பாடு சூப்பர்.